ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தென் என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட் சுற்றுச்சூழல் மீதான அணுகுமுறை இந்த 2 டாபிக்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க. என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ். ஸோ இப்படி நம்மளுக்கு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இருக்கும்போது என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளோட சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது அண்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குல்ல, இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற வளங்கள் அது எல்லாமே எப்படி வந்து இன்னும் அதிகமாக பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ் வந்து இருக்கும். லைக் பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ் இவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், அதாவது என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அப்படின்றது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கிறது தான். இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸோட யுனெஸ்கோவோட டெஃபினிஷன் பார்க்கலாம். யுனெஸ்கோ வந்து இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்றத வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற என்விரான்மெண்ட் பற்றின நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் அண்ட் கமிட்மெண்ட் தான் இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்ட்டு யுனெஸ்கோ டிஃபைன் பண்ணியிருக்கு. சிம்பிளாக இதை டிஃபைன் பண்ணி சொல்லணும்னா இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அப்படின்றது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் சுற்றுச்சூழலில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை பண்றது தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வந்து நம்மளோட பீப்புள் கிட்ட வந்து என்விரான்மெண்டல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, நம்ம இந்த பொருட்கள் யூஸ் பண்றதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு வந்து இந்த நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி பீப்புள் கிட்ட சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது. அதுக்கு பிறகு நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் வாட்டர், அந்த மாதிரி நம்மளுக்கு நேச்சர்ல இருந்து கிடைக்கிற அந்த ரிசோர்சஸ் எல்லாம் வந்து சஸ்டைனபிளா தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளை வந்து என்கரேஜ் பண்றது. ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸ் லைக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறது. அதே மாதிரி பீப்புளை வந்து என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஆக்டிவா இன்வால்வ் பண்றது. இது எல்லாமே வந்து இந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸோட நோக்கங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வோட முக்கியத்துவம் என்னன்றதை பார்க்கலாம். வந்து ப்ரொடெக்ட்ஸ் பயோடைவர்சிட்டி, அதாவது வந்து பல்லுயிர் எல்லா வகையான உயிரினங்களையும் பாதுகாக்கிறது. ரெடியூசஸ் பொல்யூஷன், நிறைய வந்து பொல்யூஷன்லாம் வருது இல்லை, லைக் வெஹிக்கிள் ஓட்டுறதுனால அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து பொல்யூஷன், அந்த மாதிரி பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றது. நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது. தென் ப்ரமோட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், முறையான ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருக்கிறது. ஓவரா வந்து டெவலப் ஆகாமலும் அன்டெவலப்டா இருக்காமலும் வந்து தேவையான அளவு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அதை மட்டும் வச்சு டெவலப் ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஹெல்த், பொதுமக்கள் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் எல்லா அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கா அப்படின்ற அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது. ஹெல்ப்ஸ் கம்பேட் கிளைமேட் சேஞ்ச், நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்போ மேசிவா இருக்கு, அதிகப்படியான ஹீட்டை வந்து நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் வராம வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான கிளைமேட் இருக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பண்றது. மாதிரி அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு வந்து பெட்டரான ஃபியூச்சரை கொடுக்கறதுக்கு இப்போ இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து அளவா யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு விட்டுட்டு போறது தான் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ வேஸ்ட் டு கிரியேட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ், பீப்புள் கிட்ட இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸை எப்படி கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இந்த எஜுகேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். பிறகு இந்த என்விரான்மெண்ட்டை பற்றின கேம்பெயின்ஸ், ரேலிஸ் இதெல்லாம் நடத்துறது மூலியமா பீப்புளுக்கு வந்து அதை பற்றின அவேர்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், மரம் நடுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை வந்து பெரியவங்க கிட்டயோ பண்ணலாம். செலிப்ரேட்டிங் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5ல வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இந்த சுற்றுச்சூழல் பற்றின அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணலாம். தென் சோஷியல் மீடியா அண்ட் மாஸ் மீடியாவில் வந்து என்விரான்மெண்ட் பற்றின கேம்பெயின்ஸ் நடத்தலாம்.
ரீசைக்கிளிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோகிராம்ஸ் நடத்தலாம். லைக் வந்து இப்போ யூஸ் பண்ண பொருட்களே வந்து ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்றது. அதுக்கு பிறகு வேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த வேஸ்ட்டான பொருட்கள வச்சு வேற ஏதாச்சும் வந்து கிரியேட் பண்ணி அத யூஸ் பண்ற மாதிரி நம்ம பண்றது மூலியமா வந்து என்விரான்மென்ட்ல இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து பீப்பிள் கிட்ட என்விரான்மென்டல் அவேர்னஸ கிரியேட் பண்றதுக்கான வழிகள். சரி, இந்த என்விரான்மென்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான்டிங் ட்ரீஸ் இன் ஸ்கூல்ஸ். இப்போ வந்து ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் வந்து ஒவ்வொரு பிளான்ட் குடுத்து, இந்த பிளான்ட்ட வந்து இந்த ட்ரீய வந்து நீங்க வளர்த்திருக்கணும். நாங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ப்போம். உங்களுக்கு கிஃப்ட் தருவோம். அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்றப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து வச்சு அந்த ட்ரீஸ் எல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க. சேம் டைம் அவங்க கிட்ட வந்து நம்ம எதுக்கு பிளான்ட் நடுறோம்? நெறைய பேர் வந்து ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட தேவைகளுக்காண்டி அழிக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெறைய பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின அவேர்னஸையும் ஸ்டூடண்ட் மத்தியில கிரியேட் பண்ணணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்றத வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர வந்து தேவையான அளவு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வந்து செக்ரிகேட்டிங் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதாவது நம்ம குப்பை போடும்போது வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு அத தனித்தனியா பிரிச்சு வந்து நம்ம போடணும். இதெல்லாம் பீப்பிள் கிட்ட நம்ம என்விரான்மென்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான வழிகள். பேசிக்கலி இந்த என்விரான்மென்டல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் பத்தி நம்மளுக்கு வந்து பேசிக்கான நாலேட்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான். சரி, என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் சுற்றுச்சூழல் மீதான அணுகுமுறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து இந்த என்விரான்மென்ட்டை ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் பண்றதுல அவனோட ஃபீலிங்ஸ், பிலீஃப்ஸ், வேல்யூஸ் அண்ட் வில்லிங்னஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் சுற்றுச்சூழல் மீதான அணுகுமுறை. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெர்சன் வந்து என்விரான்மென்ட் மேல ரொம்ப வந்து அஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அந்த பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா அவங்க வந்து எங்கேயாச்சும் போகணும்னா வந்து பெரிய வெஹிக்கிள் லைக் கார்ஸ், பைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஜஸ்ட் சைக்கிள் யூஸ் பண்ணி போயிட்டு அந்த ஏர் பொல்யூஷன் வராம தடுப்பாங்க. பேசிக்கலி இந்த என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் அப்படின்றது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எவாலுவேஷன். அதாவது பீப்பிள் கிட்ட வந்து என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கும். இன்னொரு பீப்பிள்க்கு வந்து இந்த என்விரான்மென்ட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படியாச்சும் எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற 2 வகையான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட் இருக்கும். இதுதான் வந்து இந்த என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட். அந்த என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்றதுக்கு வந்து அவங்க கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கா, நெகட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கா? அதுதான் வந்து இந்த என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீப்பிள வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும் நேச்சர. தென் வந்து இயற்கைய வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து பீப்பிள் கிட்ட வளர்க்கணும். அப்புறம் வந்து இப்ப இருக்கிற ரிசோர்ஸஸ வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் நம்ம வச்சுட்டு போணும். ஸோ வந்து தேவையான அளவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்சர்ன வந்து நம்ம பீப்பிள் கிட்ட வந்து கிரியேட் பண்ணணும். தென் வந்து பாசிட்டிவ் என்விரான்மென்டல் பிஹேவியர் லைக் வந்து இப்போ நம்ம வந்து குப்பைய போடுறோம்னா, அத வந்து டஸ்ட்பின்ல தான் போடணும். பிளாஸ்டிக் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மென்டல் பிஹேவியர வந்து பீப்பிள் கிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து கன்சர்வேஷன் என்விரான்மென்ட்ட பாதுகாக்கிறதுக்கு வந்து ரொம்ப கமிட்டடா இருக்கணும். வந்து என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்றதுக்கான பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். பட் வந்து இப்ப நவடேஸ் நெறைய பீப்பிள் எப்படி இருக்காங்கன்னா வந்து ஃபியூச்சர பத்தியோ எத பத்தியுமோ கன்சர்ன் பண்ணாம எந்த அளவுக்கு அவங்களால ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அண்ட் வந்து வேஸ்ட்டும் பண்றாங்க. இது வந்து நெகட்டிவ் என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட். காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் காம்போனன்ட். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து இந்த என்விரான்மென்டல் இஷ்யூஸ் பத்தின நாலேட்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது வந்து காக்னிட்டிவ் காம்போனன்ட். நம்மளுக்கு வந்து என்விரான்மென்ட்னா இதுதான். இங்க வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் இருக்கிறது. வந்து அஃபெக்டிவ் காம்போனன்ட். இங்க வந்து நம்ம என்விரான்மென்ட் மேல கன்சர்னா இருக்கிறது. நம்ம வந்து என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றது வந்து அஃபெக்டிவ் காம்போனன்ட். என்விரான்மென்ட் இஷ்யூஸ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் காம்போனன்ட்ல. இந்த அஃபெக்டிவ் காம்போனன்ட்ல வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு வர்றது தான் வந்து இந்த அஃபெக்டிவ் காம்போனன்ட். பிஹேவியரல் காம்போனன்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்தோனே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்றதுக்காண்டி ஆக்ஷன்ஸ் எடுப்போம். இதுதான் வந்து பிஹேவியரல் காம்போனன்ட். பேசிக்கலி காக்னிட்டிவ் காம்போனன்ட்னா நம்மளுக்கு வந்து இந்த என்விரான்மென்டல் இஷ்யூஸ் பத்தின நாலேட்ஜ் இருக்கிறது. அஃபெக்டிவ் காம்போனன்ட்னா வந்து அந்த நாலேட்ஜ் மூலியமா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகுது. எப்படியாச்சும் இந்த என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுறது. தென் பிஹேவியரல் காம்போனன்ட்னா வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ நம்ம எடுத்து இந்த என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்றது. இந்த பாசிட்டிவான என்விரான்மென்டல் ஆட்டிட்யூட எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மென்டல் எஜுகேஷன். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து என்விரான்மென்டல் எஜுகேஷன் சுற்றுச்சூழல் கல்வியை வந்து ப்ரொவைட் பண்றது. தென் வந்து நேச்சர் கேம்ப்ஸ் அண்ட் ஃபீல்டு விசிட். நேச்சரை வந்து விசிட் பண்ற மாதிரி நிறைய கேம்ப்ஸ், ஃபீல்டு விசிட்லாம் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது. அதுக்கப்புறம் வந்து கிளீன் அப் டிரைவ்ஸ். நிறைய இந்த மாதிரி இப்போ ரிவர் சைடு, ஓஷன் சைடுலாம் வந்து கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளீன் அப் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. கிளீன் அப் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எவ்ளோ குப்பைகள் வேஸ்ட் வந்து நம்ம போடுறோம். இதனால வந்து எவ்ளோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க.
பிராக்டிசிங் 3 ஹார்ஸ் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்ற இந்த 3 ஹார்ஸ வந்து யூஸ் பண்றதுக்கு பீப்பிள பிராக்டிஸ் பண்றது. தேவையான அளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவைய குறைக்கிறது, ரெடியூஸ் பண்றது. தென் வந்து ரீயூஸ் பண்றது. யூஸ் பண்ண பொருளே அகைன் வந்து ரீயூஸ் பண்றது. தென் ரீசைக்கிள் மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ண பொருளே மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி புதுப்பிச்சு மறுபடியும் யூஸ் பண்ற இந்த 3 ஹார்ஸ யூஸ் பண்றதுக்கு பீப்பிள பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது. கன்சர்விங் வாட்டர் அண்ட் எனர்ஜி அதாவது வந்து தேவையான அளவு மட்டும் தான் வாட்டரை யூஸ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் வந்து சேவ் பண்றது. தென் வந்து பிளான்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ட்ரீஸ பிளான் பண்றது. அதுக்கப்புறம் மரங்கள் எல்லாம் வெட்டாம அதெல்லாம் பாதுகாக்கிறது. இதெல்லாம் வந்து பீப்பிள் கிட்ட என்விரான்மெண்ட் பத்தின பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெவலப் பண்றதுக்கான வழிகள். என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஆட்டிடியூடுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ்ல வந்து என்விரான்மெண்ட் பத்தின நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் வந்து இந்த ஆட்டிடியூட்ல அந்த நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அது வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இது வந்து என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட். என்விரான்மெண்டல் அவேர்னஸ்ல வந்து பீப்புளுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத வந்து என்விரான்மெண்ட்ல உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க. இந்த ஆட்டிடியூட்ல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட்ல. என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இங்கே வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்ட் பத்தின ஒரு லேர்னிங் வந்து கிடைக்கும். ஆனா வந்து இந்த என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட்ல வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் தேவை, நம்ம எப்படிலாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஆக்டிவா அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். தென் என்விரான்மெண்டல் அவேர்னஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் என்விரான்மெண்ட் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிடைக்கும். பட் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட்ல வந்து நம்ம கமிட் ஆகி அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுப்போம். எல்லாம் தான் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. தென் என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட் சுற்றுச்சூழல் மீதான அணுகுமுறை. இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பத்தின நாலேஜ் வந்து நம்மளுக்கு கெயின் ஆகுறது. பட் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணணும், ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. இந்த என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது தான் வந்து ஒரு சஸ்டைனபிள் லிவிங், அப்புறம் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், வெல்பீயிங் ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இது எல்லாமே வந்து இந்த ஆட்டிடியூட் அண்ட் அவேர்னஸ் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது தான் வந்து நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.